இப்போ நீங்கள் கூட்டணியை பற்றி பேசுனனால இந்த கருத்தை கேட்கிறேன். இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய செல்வ பெருந்தகை 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் ஒரு மேடையில் பேசியிருக்காரு. எவ்வளோ நாள் தான் நம்மளும் கூட்டினர் இருக்கிறது, தனிச்சு நின்று நம்மளுடைய பலத்தை காட்ட வேணாமான்னு அவர் பேசும்போதே அவங்க வந்து பெரும்பான்மையான நடிகர்களில் அதிக வாக்குகள் பெற்று ஒரு தன்னம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் இந்த பேச்சு பேசுகிறாரா, இல்லை இனி போதும் திமுக கூட்டணி நம்ம தனியாகவே நின்று நம்ம பலத்தை ப்ரூவ் பண்ணிடுவோம்? இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தின்படி இது கரெக்டாக வருது இல்லையா? அதனால் இதை கேட்குறேன். அதாவது 9 சீட்டு காங்கிரஸ் வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? அது வந்தோடனே ஒன்று நமக்கு 9 வந்தோடனே ஒரு 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 தெம்பு ஒன்று வரும் இல்லை, அந்த தெம்பில் பேசுகிறது தான். இல்லைன்னா நிஜம் அவருக்கும் தெரியும், தனியாக நின்னா எல்லாத்தையும் உருவிடுவானுங்கன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் செல்லா காசு சார். காங்கிரஸை எதிர்க்க சீமான் ஒரு ஆளும் போதும், நீங்கள் வேறு யாரும் வேணாம். நீங்கள் சீமான் காங்கிரஸ் 2 பேரும் தனித்தனியாக ஒரு தொகுதியில் நில்லுங்க, சீமான் காட்டுவார் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் சீமானுக்கே நீங்கள் பதில் சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் எங்கே மிச்ச கட்சிங்களுக்கு சொல்கிறது? அதனால் ஏதோ இந்த வாட்டி எல்லாமே கூட்டாம்போக்கில் தான் சார் நடந்திருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா, செல்வ பெருந்தகைக்கு நம்ம செல்வாக்கு அதிகமாகிடுச்சோன்னு அவருக்கு ஒரு கனவும் ஒரு எண்ணமும் பேசணும். ஏன்னா தலைவராக இருக்கார் இல்லையா, அப்போ அவர் அப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் ஆகணும். இல்லை கொடுத்தவா அந்த பேசின பேச்சில் இருந்து பின்வாங்கிட்டாரு. நான் சொன்ன கருத்தை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பின்வாங்கிட்டார். இல்லை, அது என்னென்னா சார், ஒரு ஜெயிச்ச உடனே நம்ம ஒரு கூட்டத்தை பார்த்து பேசும்போது நம்ம தான் அடுத்து அப்படின்னு ஒன்று நீங்கள் சொன்னால் தான் அவனுக்கு ஒரு உற்சாகம் வரும்னு நினைப்போம். ஆனால் அதுவே உரியடிக்கும் சில நேரத்தில். அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறது. சொன்னால் 2 நாள்லேயே வந்து இல்லை நான் அதை சொல்ல தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதுலாம் அந்த நேரத்தில் நியாயமாக பார்த்தீங்கன்னா சார், காங்கிரஸ் கட்சிங்கிறது மக்களால் ஆல்மோஸ்ட் புறக்கணிக்கப்பட்ட கட்சி சார். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ராகுல் காந்தியை பார்க்கும்போது ஒரு லீடராக நம்மளால் அக்செப்டே பண்ண முடியல. ஒரு லீடருக்கான குவாலிட்டியே இல்லை சார். அவர் அந்த அம்மா டயர்ட் ஆகிட்டாங்க. ஓகே, அந்த அம்மா டயர்ட் ஆகிட்டாங்க. வேறு காங்கிரஸில் வேறு யார் சார் இருக்காங்க? ஒரு நம்பி நாட்டை கொடுக்குற மாதிரி யாருமே இல்லையே. அப்போது காங்கிரஸ்ன்றது ஏதோ ஒரு 1 லட்ச ரூபா தான் சார் இது ஏமாற்றிட்டாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா மட்டும் நீங்கள் பிடிக்கிட்டு பாருங்கள். காங்கிரஸ் வந்து கடைசியாக 45-55 வாங்குச்சு, அதை விட கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். அந்த 1 லட்ச ரூபான்னு சொல்லி ஏழை மக்களை தூண்டி விடுறது தான் சதுரங்க வேட்டையில் ஒரு சரியான டைலாக். எனக்கு அந்த டைரக்டரை வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். உன் ஆசையை நீ நிறைவேற்றிக்கணுமா, எதிரியோட ஆசையை தூண்டி விடு அப்படின்னு. அது மாதிரி ஏழைங்களோட ஆசையை தூண்டி விட்டு வாங்கப்பட்ட ஓட்டுகள் சார். அது ஓட்டுகள் இந்தியா முழுக்க 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஆமாம், அதுதான் வைப்ரேஷன் கிரியேட் ஆயிருக்கு. எப்போ அது அனௌன்ஸ் ஆச்சு அப்போவே நான் ஃபீல் பண்ணேன், இவங்க வந்து ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்கன்னு. ஏன்னா ஏழை மக்கள் நிறைய இருக்கிற நாடு இல்லையா சார். அவங்களுக்கு இப்போ பிஜேபியோட கவர்மெண்ட் ஓரளவுக்கு ரீசனபிளாக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் 1 லட்ச ரூபா எனக்கு வந்து கிடைக்கிது வருஷத்துக்கோ மாதத்துக்கோ, வருஷத்துக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 8500 ரூபா மாதன்ற கணக்கில் அவங்க சொன்னாங்க. அப்படின்னா பெரிய அமௌண்ட் இல்லையா? அது சாத்தியமா? அது சத்தியமாக சாத்தியம் கிடையாது. கொள்ள தான் அடிக்கணும். இல்லை, மோடி 15 லட்சம் போடுறேன்னு சொன்னதா இவங்க அதுதான் அதை ஒன்று சொல்லுவாங்க சார். அவர் என்ன சொன்னார்னா, அங்கே இருக்கிற பணங்களை கொண்டு வந்தால், எங்கள் சுவிஸில் நம்ம தமிழக அரசியல்வாதிகள்லேருந்து பல பேர் போட்டு வச்சிருக்கிற பணங்களை எடுத்து வந்தால், கொண்டு வர வாய்ப்பு இருந்தால், அந்த பணத்தை பிரித்து போட்டால் ஆளுக்கு 15 லட்ச ரூபா கொடுக்க முடியும்னு சொன்னார். அதை கொண்டு வர்றதுக்கான முயற்சியும் அதுக்கான நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு போட்டிருக்கு. அது வந்தால் தான் பண்ண முடியும்னு சொன்னாரே தவிர, நான் என் கவர்மெண்ட் வந்தோடனே உங்களுக்கு நான் 15 லட்ச ரூபா தரேன்னு சொல்லவே இல்லை. அந்த பணம் வந்தால் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயே 15 லட்ச ரூபா போடலாம், அவ்வளோ பெரிய பணம் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். ஓகே, தற்போது 2-3 நாட்களாக நம்ம பார்க்க முடியுது, சமூக வலைதளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாண் பதவியேற்பு விழா மேடையில் வந்து அமித்ஷா கூப்பிட்டு தமிழிசை அவர்களை வந்து கண்டிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. அந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன சார், நீங்கள் சொல்ல முடியுமா? எனக்கு அங்கே பார்க்கும்போது ஒரு டைரக்டராக எனக்கு என்ன நடந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, இல்லை, ஊடகங்கள் ஒரு கருத்தை முன்வைக்குது, தலைவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, தமிழிசையும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அவர் திரு அமித்ஷா அவர்களுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது, திரு அமித்ஷா வந்து இன்றைக்கி தமிழிசை மேடம் வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி கண்டு 2 ஸ்டேட்டுக்கு ஒரே நேரத்தில் கவர்னராக இருந்ததெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லையா? அவ்வளோ பெரிய உருவாக்குனவர் தான் அவர். கிட்டத்தட்ட தமிழிசை மேடமுக்கு அவங்களாம் வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி தானே. அதனால தான் அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வந்து தப்பாக பேசலை. எனக்கு என்ன நடந்திருக்குன்னு ஒரு டைரக்டராக என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா,
அதுக்கு முன்னாடி தான் அந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. பிஜேபியில் இப்போது வந்து நிறைய தீய செயல் செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்னு ஒரு வார்த்தை ஒன்று அந்த அம்மா ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாங்க. சொல்லியிருக்கக்கூடாது. நியாயமாக இன்றைக்கி ஒரு கட்சியை உருவாக்குறது, இவ்வளோ பெரிய ஓட் பேங்க் வாங்கி ஒரு பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்திருக்காங்க இல்லையா? ஒரு பிம்பத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிற போது உள்கட்சியிலே இருக்கிற ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருக்கிற ஒரு தமிழிசை அம்மா வந்து அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது. பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த வார்த்தையை அவங்க சொன்னது வந்து அவர் நாலேஜுக்கு போயிருக்கும். அதை தான் அவர் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருப்பாரோ. நீங்கள் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிற நீங்கள் இந்த கை ஆக்ஷன் இதே தான் வரும். நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசி நோன்றாரு. அதுக்கு அந்த அம்மா ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. இல்லை சார், அதுக்கு தான் அந்த நோன்றது. நோ காம்ப்ரமைஸ், டோன்ட். நமக்கு ஹிந்தியில் சொல்ல முடியல. நம்மளை அவ்வளோ முட்டாளாக வச்சுருக்கானுங்க. இல்லைன்னா நான் ஹிந்திலே சொல்லுவேன். நம்மளை அவ்வளோ முட்டாளாக வச்சுருக்கானுங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து. சார் தமிழனை மட்டும் சார், தமிழ் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் சார். தமிழனுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் தமிழன் தான் சார் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரே தகுதி உள்ளவன். மொழி வேணும் இல்லை சார். இப்போ நான் வந்து நார்த்துக்கெல்லாம் போகிறேன், ஒரு ஹேண்டிகேப்டு மாதிரி தான் சுற்றுறேன். கூகுளெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அவங்க. என்னடா இப்படி ஒரு முட்டாளாக வளர்ந்து வச்சுருக்கீங்க. ஆனால் நம்ம தான் இருக்கிறது இல்லையா அறிவாளி. அப்போ இந்த கலைஞரெல்லாம் என்ன பண்ணுறது? நம்ம எப்படி நம்மளை ஏமாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கே வார்ன் பண்ணாதான் தான் இருக்குது. அது என்ன கேட்டால் அது சரியான வார்னிங். ஏன்னா ஒரு கட்சி வளர்ந்து வந்திருக்கும் போது கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே அப்படி ஒரு வார்த்தையை சொன்னது தப்பு. இன்னொன்று சார், அதுக்கு நாடார் சங்கம் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சீனை கிரியேட் பண்ணுறாங்களே. ஏன் சார் அந்த அம்மாவை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க சார். அப்போலாம் அந்த நாடார் சங்கம் எங்கே சார் போச்சு? தனிப்பட்ட முறையில் சமூக வலைதளங்களில் கேரக்டர் அசாசினேஷனே அவங்கள பண்ணாங்க. ஐயோ சார், இப்போ கடைசியாக அந்த அம்மாவை வந்து இது பண்ணி அந்த அம்மாவே சொன்னாங்களே எந்த ஒரிஜினல் முடி அப்படின்ட்டாங்க. பரட்ட தலைங்கிறது, முகத்தை கிண்டல் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அப்போல்லாம் எங்கே போனாங்க இந்த நாடார் சங்கம்? எங்கே எதையுமே நாடார் இப்போ ஏன் நாடுறாங்க, யாரை நாடுறாங்க, யார் திரி விட்டு நாடுறாங்கன்னு தெரியல அந்த நாடார் சங்கம். நியாயமாக அது வந்து அமித்ஷா அவர்கள் தன்னுடைய கட்சியில் இருக்கிற போஸ்ட்டில் இருக்கவங்கள ஒரு செல்லமாக வீட்டில் இருக்கிற அப்பா வந்து ஒரு அண்ணன் வந்து ஒரு தங்கச்சியை வந்து வான் பண்ணக்கூடாதா என்ன? இல்லை நீங்கள் சொன்னது போல் அவங்களுக்கு 2 முறை தெலுங்கானாவில் கவர்னராக பாண்டிச்சேரி கொடுத்தது அவங்க தான் சார். அப்போ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அப்போ அந்த உரிமை கொடுக்கும்போது நீங்கள் நாடார் சங்கம்லாம் பாராட்டினீங்களா அமித்ஷாவை? தமிழிசை அவர்களுடைய திறமையை அங்கீகரித்ததும் அதே பாஜக தான். அவங்க ஏன்னா இன்னொன்று சார், பிஜேபி அந்த அம்மா கிட்ட ஒரு பவர் இருக்குது. யார்கிட்ட? தாமரை மலர்ந்தே தீரும்னு அந்த அம்மா சொல்லும்போது இல்லை, அது உள்ளேருந்து சொன்னாங்க அந்த அம்மா. இல்லை, அது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு அந்த அம்மா மேலே அவங்களுக்கு ரொம்ப மரியாதை. அதனால தான் அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. பட் ஏதோ சார், அதான் சார் இந்த பேட்டிலாம் பேசும்போது ரொம்ப உஷாராக பேசணும். அது அந்த வார்த்தை வந்து சொல்லிடக்கூடாது. அந்த அம்மா வந்து சொல்லிடக்கூடாது. ஏன்னா அண்ணாமலை அவ்வளோ எஃபர்ட் போட்டு கொண்டு வந்திருக்காரு. அதை நீங்கள் வந்து தப்பாக நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ண பார்க்குற மாதிரி இருக்கும்போது மேலிடம் வந்து கூப்பிட்டு கண்டிக்க தான் செய்யும். மேபி தனியாக கண்டிச்சிருக்கலாம். மேபி மேடையில் கண்டிக்காமல் மேலிடம் தனியாக கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம். இல்லை, தமிழிசை அவர்கள் சைட்லேருந்து நம்ம ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, நான் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் யாருக்குமே பதவி கொடுக்கல, கட்சியில் சேர்க்கல, அப்படி ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக நான் பாஜகவை வச்சிருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற அத்தனை அக்யூஸ்டுமே கட்சிக்குள்ளே இருக்கான்றது தான் அவங்க கருத்தாக பதிவு பண்ணியிருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி ஒட்டு மொத்தமாக இப்போ அங்கே இருக்கிற எல்லாரையுமே அக்யூஸ்ட்னு சொன்னோம்னா அது என்ன ஆகுதுன்னா சார், நம்மளே நம்ம மேலே சேர் அள்ளி போட்டுக்கிற மாதிரி ஆகிடும். இப்போது நீங்கள் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக மகா ஆட்கள் தான் எதிர்க்க நிற்கிறாங்க. அந்த எதிர்க்க நிற்கிறவங்களை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் வந்து அப்போ எஸ்வி சேகரை தான் பக்கத்தில் வச்சுக்கணும் இல்லையா? எஸ்வி சேகர், எச் ராஜா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவாலாம் ஐயர்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றீங்க. அப்போ அவங்களையும் அவாய்ட் பண்ண. அப்போ யாரை தான் சேர்க்கறது கட்சிக்குள்ளே? எல்லாத்தையும் இறங்கி ஃபேஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் தைரியமாகவும் துணிச்சலாகவும் தான் தெரிவாங்க. அவங்க சில நேரங்களில் ரவுடிகளாக அவங்க மேலே ஒரு பிராண்ட் வந்திருக்கும். அப்படி தான் வந்து இதுக்கு தவிர, அதாவது திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு பலமான கட்சி உருவாக்கணும் அப்படின்னா எல்லா விதமான மக்களும் தேவைப்படுது பாஜகவுக்கு. சார் எல்லா விதமாக தானே சார் மாற்றி வச்சுருக்கீங்க சார். ஒரு மனிதன் இன்னைக்கு 80% குடிக்கிறான் சார். இன்றைக்கி இன்னும் ஒத்துக்கிறீங்களா? 80% தமிழ்நாட்டில் அதிகமாக. எனக்கு ரிப்போர்ட் வந்தது 2-3 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டாக நம்மளை தமிழ்நாட்டை சொல்கிறாங்க. குடித்தா மனுஷன் என்ன சார் ஆகும்? ரவுடி தான் ஆகும். நீங்கள் அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதை யாராலும் முடியுதா? யாராலையும் முடியலையே சார்.
அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணணும்னு சொன்னீங்க, பார்த்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு கடைக்கு. இல்லை, ஒரு காலங்களில் திமுகவை ரவுடி கட்சி அப்படின்னாங்க. இது அப்படியே அந்த நிலை மாறி பாஜகவை சொல்கிறாங்க இல்லையா? அதான் சார், இப்போ நீங்கள் பாஷா படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு ரவுடியோட தான் போய் இறங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் ரவுடியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? அந்த வகையில் பட் நீங்கள் யாரை நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க சார்? எல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்காங்க. அப்போ எல்லோரும் ரவுடின்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். அது எப்படியோ அந்த அம்மா தப்பாக தான் சொல்லிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எல்லாரையும் சொல்லலை, அந்த மாதிரியான நொட்டோரியஸ் கிரிமினல்ஸும் கட்சியில் சேர்க்கிறாங்க அப்படின்னாங்க. இல்லை, அதே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அப்போது எனக்கு ஒரு டவுட் வருது இல்லை, அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு ஒரு டவுட் வருது இல்லையா? அது தேவையில்லாத குழப்பம். அது ஒரு கட்சி வளரும்போது அது முக்கியமாக இருக்கிறவங்க அப்படி பேசக்கூடாது. ஆனால் டிஎம்கேவை எதிர்க்க உங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் துணிச்சலான தைரியமான, அதான் டிஆர் பாலு சொன்னார்ல, சிலைங்களை இடிப்பேன் எனக்கு ஓட்டு வாங்க தெரியும்னு சொன்னார்ல. அப்போ அது எவ்வளோ பெரிய வார்த்தை சார். அது யோசிச்சு பாருங்கள் சார். நான் சரஸ்வதி பேரை கேட்டு வேற சொல்கிறாரு சார். அது அந்த அம்மா பேருனா சரஸ்வதி நான் அடிச்சிருக்கேன்றாருங்க. இல்லை, தமிழ்நாட்டில் எந்த ஊடகமும் அதை பெருசுப்படுத்தலை. பண்ண மாட்டாங்க சார், பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் பண்ணணும், கேப்டன் டீ தான் பண்ணணும். இப்போ ஏன் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன்னா, தமிழிசை அமித்ஷா அவர்களுடைய உரையாடல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே இந்த பக்கம் இந்தியா அலைன்ஸினுடைய கூட்டணி வெற்றி கூட்டணிக்கான அந்த போட்டோ ஷூட்ஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் அவருடைய கையை பிடிச்சி கொண்டு போய் ஒருத்தர் தரன்னு எடுத்துட்டு போய் ஓரமாக விட்டுறாரு. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை தூக்கி பின்னாடி போட்டுறாங்க. எனக்கு சொல்லி முடியும், சாரி, பின்னாடி போட்டுறாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் எந்த ஊடகங்களையும் பெரிதுபடுத்தப்படவில்லை சார். ஆனால் தமிழிசை அமித்ஷாவினுடைய இந்த கான்வர்சேஷன் 10 செகண்ட் கான்வர்சேஷன் பெரிதுபடுத்தப்படுகிறது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன சார்? எனக்கு இந்த இடத்துல சார் தமிழன் வெக்கப்படணும் சார். ஏன் தெரியுமா சார்? உனக்கு ஹிந்தி தெரியல. அங்கே என்ன நடக்கும் சார்? ஒரு 50 பேர் நிற்கிறீங்கன்னா அவங்க எல்லாம் ஹிந்தியில் தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதராவ் அதர்தாவ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழில் ஆர் இங்கிலீஷில் சொல்லும்போது அவனுக்கு புரியல. ஏன்னா நம்ம டோட்டலாக சவுத்து கீழே இருக்கோம். அப்போ அங்கே இருக்கிற அவன் மகாராஷ்டிராவில் இருக்கான்னு வச்சுங்களேன், தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியல, ஆங்கிலம் தெரியாது, அவனுக்கு தேவையில்லை. அப்போ நீங்க தொல் திருமாவளவன் நான் யாருன்றதை இந்தியில சொல்லியிருந்தாருன்னா அரே சாப்னு அவன் கும்பிட்டுருப்பான். அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாவம் எவ்வளோ நெருக்கடியில் கொண்டு வந்து நிற்கிறாங்க. காரணம் என்னன்னா அங்கே யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. லாங்குவேஜ் ப்ராப்ளம். நான் சொன்னேன்ல ஹேண்டிகேப்டா சுத்துறேன்னு, அவங்களும் ஹேண்டிகேப்டா சுத்துறாங்க. அவங்க அப்பா பண்ண பாவத்துக்கு புள்ள அனுபவிக்கிறாரு. யாரு? கலைஞர் செஞ்ச பாவத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் ஹிந்தி தெரியாதனால அந்த கஷ்டம். இல்லை, இங்கே வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டு அங்கே போய் ஒரு ஓரத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை சார். 40 பேர் நிற்கிறாங்க சார், 40 பேர் நிற்கிறாங்க. நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. 40 பேரில் அவனுக்கு தெரியாது சார் யாருன்னு. ஆனால் நீங்கள் ஹிந்தியில் பேசுறீங்கன்னு வச்சிங்களேன், கூட இருக்கிறவன் ஹிந்தியில் இஸ் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு 40க்கு 40 கிங் மேக்கர்னு அவன் ஹிந்தியில சொல்லணுங்க. இல்ல, அங்க டிஆர் பாலுக்கு ஹிந்தி தெரியும் போல இருக்கு. அவர் தான் முன்னாடி நிக்கிறாரு, ஸ்டாலின் பின்னாடி நிக்கிறாரு. நீங்க ரொம்ப மாட்டி விடுவீங்க போல தெரியுது, பல நோண்டி. அது இல்லை, நியாயமா சிஎம்முக்கு ஹிந்தி தெரிந்திருந்தால் அவர் அங்க கௌரவமாக நடத்தப்பட்டிருப்பார். தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஹிந்தி தெரிந்திருந்தால் கௌரவமாக நடத்தப்பட்டிருப்பார். நான் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுமா இல்லையா சார்? எல்லாம் அங்கே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஏன்னா பேரே இந்தி கூட்டணி தானேங்க. அது என்னங்க கூட்டணி பேர் தாங்க? இந்தியா அலைன்ஸ். இந்தி தானே. நீ அதையும் இல்லைம்பீங்க, இந்தியாவே கிடையாதுங்க, அதில் இந்து வருதுங்கன்னு ஏதோ புது கதை ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்களே இந்தியான்னு வந்துட்டீங்க, இந்துன்னு வந்துட்டீங்க. முதல்ல தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி மேடைகளுக்கு போகும்போது இந்தியை கற்றுக்கிட்டு போங்க. இல்லை சார், நான் இந்த கேள்வியை முன் வச்சேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு வெற்றியை கொடுத்து தேர்ந்தெடுத்து எங்களுக்கான குரலாக நீங்கள் அங்கே போய் ஒழிக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சா அங்கே உரிய மரியாதையே கொடுக்கப்படவில்லையே அப்படின்னு மக்கள் வேதனைப்படுறாங்க. இல்லை, மக்கள்லாம் வேதனையே பண்ணல சார். மக்களுக்கு நான் இதே மாதிரி அவமானப்பட்டிருக்கேன் சார். நான்லாம் நார்த்து பாம்பே போகும்போதும் இப்போ ரிஷிகேஷ்லாம் சுற்றினேன். எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஒரு பாவப்பட்ட ஆளாக நிற்கிறேன். தமிழன் ஒருத்தனுக்கு தான் சார் ஹிந்தி தெரியல, மிச்சம் எல்லா ஸ்டேட்டுக்காரனும் பேசுகிறான் சார். அங்கே போய் என்னால் எந்த பர்ஃபார்மும் பண்ண முடியல. அதே நிலைமை தான் அங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு வந்தது இல்லையா? அதை பார்த்த எல்லாருக்கும் என்ன தோணியிருக்குன்னா,
ஒவ்வொருத்தரும் அந்த பாதிப்பு அடைஞ்சிருப்பான்ல என்ன மாதிரி, வேணுண்டா உனக்குன்னு இருப்பான். நான் அவமானப்பட்டேன்ல, இப்போ நீங்களும் அவமானப்படுறீங்கள, தயவுசெய்து இந்தியா ஓப்பன் பண்ணி விடுங்க. நீங்கள் சார் பிஜேபியில் பெங்களூரில் இருக்கிற ஆட்கள் பாருங்கள் சார், 5 லாங்குவேஜ் பேசுவாங்க, ஹிந்தி சரளமாக பேசுவாங்க. அவங்கள நீங்கள் அப்படிலாம் பண்ணவே முடியாது. அவெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்பான். ஏன்னா அவனுக்கு அந்த ஹிந்தியில் பேசி எல்லாம் முன்னாடியே கரெக்ட் இது என்னென்ன சார், முன்னாடியே கரெக்ட் பண்ணுறது தான் பேசி, சார் வராரு, அண்ணா வராரு, பார்த்துக்கோ அப்படின்னு ஹிந்தியில் சொன்னீங்கன்னா ஓகே ஓகே அச்சா அச்சான்ட்டு நிற்க வைப்பான். உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம 40ல் நிற்கிறட்டு போய் நின்றுக்கு போகுது, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் 400 பார்த்துட்டு இருக்கான். அவன் 440 சின்னது தானே, அதனால் அவன் வாங்க வாங்கன்ட்டான். ஆனால் அது நம்மளுடைய முதல்வரே அப்படி பண்ணிடக்கூடாது. ஒரு திருமாவளவன் 2 சீட்டு வாங்கி இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கு இல்லையா, அந்த செல்வாக்குள்ளவர்களை அவங்க வந்து செல்லா காசு மாதிரி நடத்துனது அது தப்பு. அதற்கான உள்காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா மொழி தான் பிரச்சனை. இல்லை, உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள், மூத்த அரசியல் விமர்சகர்கள், அவங்க முன்வைக்கிற கருத்து என்னவா இருக்குன்னா, தென் மாவட்டங்களில் தேமுதிக அதிமுகக்கு இருக்கிற வாக்கு வங்கி கூட திமுகக்கு கிடையாதுங்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எப்போவுமே தென் மாவட்டங்களில் டிஎம்கேக்கு ஓட்டு விடாது சார். அது வந்து எம்ஜிஆரோட கோட்டை சார். அது எப்போ 77ல் எம்ஜிஆர் வந்து தனியாக வந்தார். இன்னொன்று சொல்லட்டுங்களா, 67ல் டிஎம்கே ஜெயிச்சது காரணமாக எம்ஜிஆர், 72ல் டிஎம்கே ஜெயிச்சது காரணமாக எம்ஜிஆர். அதுக்கப்புறம் தான் அவர் கட்சி விட்டு வெளியே வர்றாரு. 77ல் எம்ஜிஆர் தனியாக வந்தோடனே டிஎம்கே கம்மியாயிடுச்சு. அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன்னு வைக்கிறார் டைட்டில் எம்ஜிஆர். ஏன்னா அவருக்கு தெரியும் தென் மாவட்டங்களில் நான் ஒரு சக்தி வாய்ந்த மன்னன் அவருக்கு தெரியும். மதுரை வீரன்ற ஒரு படம் சார் அப்படி பிச்சின்னு ஓச்சு அந்த காலத்திலே சொல்லுவாங்க. அப்படி தென்னகத்தில் வந்து நீங்கள் எப்போவுமே டிஎம்கேக்கு வந்து வேல்யூ கிடையாது சார். டிஎம்கேக்கு எங்கெல்லாம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, சென்னை, இந்த மாதிரியான ஒரு பெல்ட் ஒன்று இருக்குது. அதாவது இந்த வாட்டி பிரச்சாரத்தில் சென்னையில் கூட திமுக பின்வாங்குச்சு. இல்லை, உங்களுக்கு ஆப்போசிட் எல்லாம் ஸ்ட்ராங் கேண்டிடேட் இல்லையா. தேமுதிகவில் ஸ்ட்ராங்காக நின்னாங்க, பிஜேபியில் ஸ்ட்ராங்காக நின்னாங்க, ஓட்டுகள் வர கம்மியாக போலாக இருக்குது இல்லையா. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது கம்மி தான். இங்கெல்லாம் நீங்கள் சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா சார் தெலுங்கர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதில் ஒரு சூட்சமாக இருக்குது, தெலுங்கர்கள் அதிகமாக இருப்பாங்க சென்னையில். அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய தெலுங்கர் இருப்பாங்க. இந்த தெலுங்கர்கள் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே சாலிடாக ஓட்டுகள் வாங்கும். ஒரு காலத்தில் இப்போ தான் இந்த சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் வெளியே வருது. எம்ஜிஆருக்கும் திரு கலைஞர் அவர்களுக்கு இருந்த பெரிய சண்டையே யார் தமிழ்ன்றது தான். நீ தமிழ் இல்லை நான் ப்ரூவ் பண்ணட்டுமான்னு எம்ஜிஆர், நீ மலையாளி நான் ப்ரூவ் பண்ணட்டுமான்னு அவர். அப்போ 2 பேருமே தமிழர்கள் கிடையாது இல்லைங்களா. அப்போ 2 பேருமே அது இல்லாமல் வேற ஒன்றா தான் இருந்து வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் சரி, நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியான்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்று சார். ஒட்டுமொத்தமாக நம்மெல்லாம் இந்தியர்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தத்துக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. தமிழ் தமிழ் தமிழ்ன்றீங்க, அப்புறம் பார்த்தா தமிழ் கிடையாது. நீங்கள் இங்கே தான் சீமான் வந்து அந்த பாயிண்ட்டை வெளியே தூக்கி போட்டால் சீமான் இன்னைக்கு வந்து ஒரு 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. இன்னும் எதிர்காலத்தில் அது ஒரு 12% வரும். மேக்சிமம் அது 12 தாண்டாதுன்னு வச்சிங்க. அவர் கடைசி வரைக்கும் 12 தான். அவர் எப்படி வருஷத்துக்கு 12 மாதமோ அது மாதிரி சீமானுக்கு வந்து 12 தான் மேக்சிமம். இல்லை, எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? தனியாக நிற்கிறன்ட்டு எவ்வளோ நாள் தான் தனியாக நிற்பீங்க? வீட்லேயே எல்லோரும் இருக்கணும்ல, ஒய்ஃப் இருக்கணும், பையன் இருக்கணும் இல்லையா. வேலை அடுத்து தான் விஜயோட கூட்டணி வைக்க போகிறேன்றாரு. விஜய் சேர்த்துக்கணுமே, விஜய் உங்களை சேர்த்துக்கணுமே. விஜய் தெளிவாக இருக்காப்புல. விஜய் வந்து நிச்சயமாக சீமான் கூட இதே நீங்கள் ஹைலைட்டாக போடுங்க. விஜய் நிச்சயமாக சீமானை சேர்க்க மாட்டார். ஏன்னா கேரக்டர் வைஸே 2 பேருமே வேறு டிசைன். ஏன்னா விஜய் வந்து வெரி சாஃப்ட் அண்ட் வெரி ரீசனபிள் பர்சன். இது எதுவாக இருந்தாலும் தடாலடி, தன்னை அட்டென்ஷன் கொண்டு வரதுக்கு எதை வேணால் பேசுன்னு ஒரு கேரக்டர். இது அவர் அப்படி கிடையாது. அவர் தன்னை பற்றி தாழ்வான வார்த்தைகள் வந்தால் கூட அதை வந்து தாண்டி ட்ரை பண்ணுற ஒரு கேரக்டராகவே நார்த் போல் சவுத் போல் மாதிரி. அதனால் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் இங்கே ஒன்று சொல்கிறேன், அடுத்த எலெக்ஷனில் ஒரு மாற்றம் வரணும்னா இது நடக்கணும் சார். எப்படி பவன் கல்யாண் ஒரு பவர் கல்யாணம் மாறினாரோ ஆந்திராவில், தேமுதிக, பிஜேபி, ஓகே, அண்டு விஜய் வந்து ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வரவே கூடாது. ஒரு 2 எலெக்ஷனில் சப்போர்ட் பண்ணணும். அது விஜயகாந்த் சாருக்கு சப்போர்ட் பண்ணால் அவர் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நியாயமாக நான் டிக்ளரே பண்ணேன் போன எலெக்ஷனில், திரு விஜய் அவர்கள்
நிச்சயமாக ஒரு குரல் கொடுத்துருக்கணும் விஜய பிரபாகரனுக்குன்னு நான் சொன்னேன் நான். இல்லை, என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். விஜய பிரபாகரன் அவர்களுக்கு பிரச்சாரத்திற்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க நிறைய பேர் வரல, யாருமே வரலன்னு தான் சொல்லணும். ஒருவர் 2 பேர் தான் வந்ததா நமக்கு தெரியுது. யாருமே சப்போர்ட் பண்ணலை. அவருடைய கேப்டன் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கூட பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கமோ இயக்குனர் சங்கமோ பெப்சி சங்கமோ எந்த சங்கமும் அவருக்கான உரிய மரியாதையை கொடுக்கல. ஆனால் அதே விஜயகாந்த் அவர்கள் சிவாஜி அவர்களுடைய இறப்புல நம்ம பார்க்கலாம். அந்த பெட்டி தூக்குறதுல இருந்து பேரணி நடத்தினதுல இருந்து இறுதி மரியாதை வரைக்கும் அவர் செஞ்சிருக்கார். அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு செஞ்சிருக்கார். ஆனால் இதே சினிமா உலகம் ஒரு எம்ஆர் ராதா அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க, நன்றி கெட்ட உலகம் இந்த சினிமா உலகம் அப்படின்றது. நீங்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க?